அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீரயுக நாயகன் வேல்பாரி. வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியில் முக்கிய குறிப்புகளை நினைவுபடுத்திக் கொள்வோமா? பாம்புக்கு நீர் கொடுக்கும் நாகரவண்டுகள், மனிதனின் நிழலில் பயணம் செய்யும் நிழல் விரியன் பாம்பு, ஒரு கட்டை விரியனை சுற்றி எண்ணற்ற குறுவிரியன்கள் இருக்கும் என்பதை பற்றியும், கோடை காலத்தில் முன்னும் மழைக்காலத்தில் பின்னும் நகரும் செம்மண் நூலி பாம்பு, எரிவிரியன், ஊது சுருட்டை, நண்டு தின்னி, இப்படி இன்னும் பல பாம்புகள் பற்றியும் நாகத்தின் காதல் வாழ்க்கை பற்றியும் பார்த்தோம். நாகர்களின் எச்சரிக்கையையும் மீறி குடிலுக்குள் இருந்து வெளியில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் மூத்த பிடாரனும் இளைய பிடாரனும் ஒரு துளையிட்டு பார்க்க, இளைய பிடாரன் ஐயோ என கத்தியதை போன பகுதியில் பார்த்தோம். இனி கதைக்குள். மூத்த பிடாரன் வாய் பிளந்து பார்த்து கொண்டிருக்கையில் ஐயோ என கத்தியபடி கீழே சரிந்தான் இளம்பிடாரன். வேகமாக வந்து அவனை தாங்கி பிடித்தான் மூத்த பிடாரன். அவனது கண்களின் ஓரம் சிறியதாக நீண்டிருந்தது. உள்ளே சென்றதன் வால் பகுதி. அதிர்ந்து போனான் மூத்த பிடாரன். கொத்தும் பாம்புகளைத்தான் இதுவரை பார்த்துள்ளான். தீண்டிய வேகத்தில் உள் நுழையும் நாகத்தை இப்போதுதான் பார்க்கிறான். தாங்கி பிடித்தவனின் கை நடுங்கியது. இனி அவனை காப்பாற்ற முடியாது என தெரிந்ததும் அப்படியே தரையில் படுக்க வைத்தான். நாகர்கள் வேய்ந்த ஓலையில் எல்லாம் இருக்கும் என்பதனை அறியாது அவசரப்பட்டு விட்டானே என்று மூத்த பிடாரன் கவலைப்பட்டான். அதன் பிறகு துளையில் எட்டி பார்க்க மனம் வரவில்லை. இசை கேட்டுக்கொண்டே இருந்தது. நாகங்களுக்கு நெருப்பு ஆகாது. இவர்கள் ஏன் நெருப்பை மூட்டி ஆடுகின்றனர் என்பதனை அறிய வேண்டும் என ஆவல் இருந்தது. ஆனால் கண்ணுக்குள் நுழைந்ததை பார்த்த பிறகு எல்லாம் வடிந்துவிட்டன. மறுநாள் காலை நாகர்குடி இளைஞன் ஒருவன் வந்து இருவரையும் நாகதேவதையின் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றான். செல்லும் போது வீரன் கேட்டான், இளைய பிடாரன் ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான்? எழுந்திருக்க முடியாததால் என்றான் மூத்த பிடாரன். நாகதேவதையின் இருப்பிடத்தை அடைந்தனர். மர அடிவாரத்தில் சிறு சிறு கற்களும் பாம்பு உரித்த தோல் ஒன்றும் இருந்தன. நாகங்களை படமெடுக்க செய்து அவற்றின் தலையில் சிறு கல் வைத்து அழைத்து வருவாள் குலத்தின் முதுமகள் என கேள்விப்பட்டுள்ளான் பிடாரன். அங்கு இருக்கும் கற்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட கற்களாக இருக்கும் என யூகித்தான் மூத்த பிடாரன். ஆனால் பாம்பு கலற்றிய அந்த தோலை வைத்து ஏன் வணங்குகின்றனர்? அதன் காரணம் என்ன என்று கேட்டான். அழைத்து வந்த நாகர்குடி வீரன் சொன்னான், அது வெண்சாரை கலற்றிய தோல். 2 நாள்களில் அடைந்திராத பேரதிர்ச்சியை மூத்த பிடாரன் இப்போது அடைந்தான். வெண்சாரையை பார்ப்பது தெய்வத்தை பார்ப்பதற்கு சமம் என்பார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கள் முன்னோர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொன்னான் நாகன். சேரலின் அவையில் நடந்தவற்றை விளக்கினான் மூத்த பிடாரன். வரும்போது நாகவீரன் எங்களை கீழ்மலையின் அடிவாரம் வரை அழைத்து வந்தான். உயிரிழப்பின்றி இருவரும் வந்து சேர்ந்தோம் என்றான். நாம் கேட்ட 2ஐயும் அவர்கள் கொடுக்காமல் கவனமாக பேசி உங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றான் சேரல். கவனம் பேச்சில் இருந்து என்ன செய்ய, செயலில் வேண்டும் என்றான் மூத்த பிடாரன். அவன் சொல்வது அவையோருக்கு புரியவில்லை. நாகம் என்றுமே மனிதனின் எதிரிதான். அதனிடம் இருந்து பயன் எதுவும் இல்லை. அதை அழித்தால் மட்டுமே மனிதன் பயனடைவான். நாகர்கள் அதனினும் கொடிய அழிவு சக்திகள். அவர்களை கூண்டோடு அழித்தாக வேண்டும். அவர்கள் இறங்கி வர முடிவெடுத்தால் ஒரே நாளில் சேரல் குலம் அழிந்து போகும். அந்த கணம் பெருஞ்சேரலின் உடல் நடுங்கி அடங்கியது. என்ன உளறுகிறாய்? நான் இந்த பயணத்தை மேற்கொண்டது நீங்கள் தர முன்வந்த செல்வத்துக்காக அல்ல. பிடாரன்களின் வாழ்நாள் வைராகியம் நாகங்களை வெல்வதே. கரும் பருந்திடம் நாங்கள் அளித்துள்ள வாக்கும் அதுதான். நாகர்களின் ஆற்றலை அறியவே எருக்குமலை ஏறினேன். என்னை யாரென அவர்களால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவர்களை நான் கண்டறிந்து விட்டேன். மிக சிறியதொரு கூட்டம் அது.
பெரும் சக்தி வாய்ந்த சேரலர் அவர்களை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என புரியவில்லை. என்ன செய்யலாம் என சொல்கிறாய்? நீங்கள் உதவ முன்வந்தால் அவர்களை கூண்டோடு அழித்து விடலாம். 6 மலைகளை தாண்டி அவர்களின் இருப்பிடம் உள்ளது. எப்படி அழிக்க முடியும்? இந்த திசையில் போனால்தான் 6 மலைகளை தாண்ட முடியும். நாட்டின் வட எல்லையில் கடலோடு இணைந்த மலைமுகடு ஒன்று உண்டு அல்லவா? அந்த திசையில் நுழைந்தால் முதல் குன்றின் மீதுதான் நாகர்குடியின் இருப்பிடம் உள்ளது. இந்த பயணத்தில் நான் கண்டறிந்த உண்மை அதுவே. பெருஞ்சேரல் மூத்த மகன் பதுமன், அப்படியென்றால் தாக்குதலை இன்றே தொடங்கலாம் என்றான் படு உற்சாகமாக. பெருஞ்சேரலோ நிதானம் தவறாமல் இருந்தான். நாகர்களை நம்மால் எப்படி வெல்ல முடியும்? நீங்கள் படைகளை தாருங்கள், நான் வெற்றியை தருகிறேன். பிடாரனின் சொல்லை நம்பலாமா என்ற சிந்தனையில் இருந்தான் பெருஞ்சேரல். நாம் வென்றால் வளமிக்க மலை குன்றுகள் நம் நாட்டுடன் இணையும். அது மட்டுமன்று, நாகர்களையே வென்றவர்களாக சேரலர் அறியப்படுவர். அதன் பிறகு யார் மீது நாம் போர் தொடுத்தாலும் நமது ஆயுதங்கள் தாக்கும் முன் நாம் வென்ற நாகர்களின் கதைகள் அவர்களை தாக்கி பலம் இழக்கச் செய்யும் என்றான் பதுமன். பெருஞ்சேரல் மூத்த பிடாரனை பார்த்து கேட்டான், படைகள் எப்போது புறப்பட வேண்டும்? எனக்கான ஆயுதங்களை நான் சேகரிக்க சில மாதங்கள் ஆகும். அதன் பிறகு புறப்படலாம். வடதிசை மலைமுகட்டின் அடிவாரத்தில் சேரலர் படை அணிவகுத்து நின்றது. தளபதிகள் 2 நிலைகளாக படைகளை நிறுத்தியிருந்தனர். காலாட்படையும் விட்படையும் எருக்குமலையை நோக்கி நின்றன. படைகளுக்கு பின்னால் முகட்டின் மேல்புறத்திலிருந்து பெருஞ்சேரல் களத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். பெருஞ்சேரலின் படை அடிவாரத்தில் திரண்டிருப்பதை அறிந்த நாகர்கள் எதிர்த்தாக்குதலுக்கு ஆயத்தமானார்கள். மூத்த பிடாரன் 3 மாதங்களாக சேகரித்த ஆயுதங்கள் எல்லாம் 4 கூட்டு வண்டிகளில் இருந்தன. அவை என்ன ஆயுதங்கள் என்பதை அவன் யாரிடமும் சொல்லவில்லை. போரின் போக்குகளுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தலாம் என்ற முடிவோடு நாகர்களின் தாக்குதல் உத்தியை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனோடு பெருஞ்சேரல் மகன் பதுமன் நின்றிருந்தான். விரிசங்கு ஊதி போரை தொடங்கினான் பெருஞ்சேரல். அவன் படை வீரர்கள் ஆயுதங்களோடு மெல்ல முன் நகர்ந்தனர். மலையின் மீதிருந்து நாகர்படை தளபதியின் கொம்போசை கேட்டது. நாகர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும் என இதுவரை யாரும் பார்த்ததில்லை. எனவே வீரர்கள் பெரும் நடுக்கத்தின் வழியேதான் ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு முன்னேறினர். சேரலர் படை எண்ணிக்கை மிக பெரியதாக இருந்தது. அதில் 4 பங்குக்கும் குறைவாகத்தான் நாகர்குடியினர் இருப்பார்கள் என கணித்திருந்தான் மூத்த பிடாரன். எனவே இந்த போர் உச்சி பொழுதுக்குள் முடிந்துவிடும் என்பது அவனது எண்ணம். சேரள வீரர்கள் முன்னோக்கி சென்றபோது நாகர்களும் 3 அணிகளாக இறங்கி வந்தனர். ஒவ்வொரு அணியிலும் மிக குறைவான வீரர்களே இருந்தனர். அதை கண்ட சேரள வீரர்களுக்கு பெரும் நம்பிக்கை பிறந்தது. அவர்கள் இறங்கி வருவதில் ஏதோ மாறுபட்ட தன்மை இருக்கிறதே என உற்று பார்த்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். நாகர்களின் இடப்புற குழு குறு வளைவு கொண்டு இறங்கியது. வலப்புற குழு பெரும் வளைவு கொண்டு இறங்கியது. நடுவில் வந்த குழு வளைவுகளற்று நெட்டுவாக்கில் படுவேகமாக இறங்கியது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என கணித்து கொண்டிருக்கும் போதே சேரலர் படை நாகங்களை நோக்கி அம்புகளை வீசியது. நடுவில் நெட்டுவாக்கில் வந்த நாகர்படையின் முன்வரிசையினர் மண்டியிட்டு அமர்ந்து அம்பை நாணில் ஏற்றினர். வழக்கமான நேரத்தை விட அவர்கள் நான் ஏற்ற 3 மடங்கு நேரமானது. போர் பயிற்சி அற்றவர்கள் என்பது இதிலிருந்தே தெரிகிறது என்றான் பதுமன். நாகர்கள் தொடுத்த நாணில் இருந்து அம்புகள் பறந்து வரும்போதுதான் அம்போடு சேர்த்து மற்றொன்று நெளிந்து கொண்டு வருவது தெரிந்தது. கன நேரத்திற்குள் சேரலர் படை கதிகலங்கியது. அம்போடு வந்து இறங்கிய சாரைகள் 4 புறங்களிலும் விழுந்து நகர படை வீரர்கள் திசை எங்கும் தெரித்து ஓடினர். நாகர்களின் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருந்தான் மூத்த பிடாரன். முதலிலேயே சொன்னால் படை வீரன் ஒருவன் கூட களத்தில் நிற்க மாட்டான். அதனால்தான் சொல்லவில்லை என்று பதுமனிடம் கூறினான். நடுவில் நெட்டுவாக்கில் இறங்கியது சாரை பாம்பு உத்தி.
இடப்புறம் குறுவளைவு கொண்டு இறங்கியது எரிவிரியன் உத்தி. வலப்புறம் பெருவளைவு கொண்டு இறங்கியது நல்ல பாம்பு உத்தி. பாம்புகளின் தடத்துக்கு ஏற்ப உத்தி வகுத்துள்ளனர். அவர்கள் இப்போது சாரை பாம்பை மட்டுமே பயன்படுத்தி அம்பு எய்துள்ளனர் என்றான் பிடாரன். பதுமனுக்கு உடல் நடுக்கம் எடுக்கத் தொடங்கியது. இதை தடுக்க வழி என்ன? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தனது கூட்டு வண்டியின் மேல் கூடாரத்தை திறந்துவிட்டான் மூத்த பிடாரன். கரும் பருந்துகளும் பாம்பு பருந்துகளும் படபடத்து வெளியேறின. காற்றில் ஏறிய பருந்துகளின் ஓசை எங்கும் எதிரொலித்தது. பருந்துகளின் விரல்கள் களத்தில் நெளியும் சாறைகளை கவ்வி மேலேறின. அந்த காடு முழுவதும் பருந்துகள் வட்டமடிக்கத் தொடங்கின. பருந்தின் கண்கள் பாம்பை காணும் முன் அதை பாம்பு கண்டுணர்ந்துவிடும். இனி எந்த பாம்பும் வெளியே நிலை கொள்ளாது. அனைத்தும் தன் இருப்பிடத்தை நோக்கி ஓடிவிடும். அவர்களால் அதை கையில் எடுத்து அம்பில் பொருத்தி அனுப்ப முடியாது என்றான் பிடாரன். பதுமனுக்கு மேலெல்லாம் வியர்த்தது. பிடாரனின் இந்த உத்தியை எதிர்பார்த்து இருந்தவனைப் போல நாகர்குல தளபதி குறுஞ்சிரிப்பு ஒன்றை உகுத்தான். முகட்டின் பின்புறம் நிறுத்தப்பட்டிருக்கும் அடுத்த படை பிரிவை முன் நகர்ந்து வரச்சொல் என்று கத்தினான் மூத்த பிடாரன். பதுமன் அதற்கான உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கும் போதே 4வது கூட்டு வண்டியின் கதவை திறந்தான் மூத்த பிடாரன். மரப்பெட்டிகள் நிறைந்திருந்தன. வீரர்களிடம் பெட்டியை எடுத்துக்கொண்டு போய் எதிர் திசையில் பகுதிக்கு ஒன்றாக திறந்துவிடச் சொல் என்றான் மூத்த பிடாரன். பதுமன் உடனடியாக அதற்கான உத்தரவை இட்டான். வீரர்கள் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினர். பெட்டிகள் முழுக்க எண்ணற்ற பாம்பு கீரிகளும் கருங்கீரிகளும் இருந்தன. அவை முக்கியமல்ல, 8 பழந்தின்னி கீரிகள் இருக்கின்றன. அவற்றின் வாடை காற்றில் மிதந்தாலே போதும், இந்த திசை விட்டு பாம்புகள் வெளியேறிவிடும் என்றான் மூத்த பிடாரன். சேரலர் படை மறுமுறை அணிவகுத்தது. இப்போது பின்வரிசையில் கம்பீரமாக நிலை கொண்டது யானைப்படை. அதற்கு முன்னால் வில்படையும் காலாட்படையும் அணிவகுத்தன. முதலில் இருந்ததைப் போல 2 மடங்கு வீரர்கள் உத்தரவு கிடைத்ததும் முன்னேறினர். நாகர்குல தளபதி கை அசைத்ததும் நாகர்களின் அம்புகள் நாணில் இருந்து விடுபட்டு காற்றில் பாய்ந்தன. இப்போது அம்போடு நெளிந்து வளையும் பாம்புகள் எவையும் தென்படவில்லை. சேரள வீரர்கள் உற்சாகத்துடன் முன்னேறினர். பதுமன் மூத்த பிடாரனை தழுவி பாராட்டினான். இனி வெற்றி உறுதி என்று சொல்லி மகிழ்ந்தான் பதுமன். சிறிது நேரத்தில் முன்கள வீரர்களிடம் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டன. என்னவென்று அறியும் முன்பே வீரர்கள் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தனர். சரிகில் தீப்பற்றுவதைப் போலத்தான் போர்க்களத்தில் ஓட ஆரம்பிப்பது. ஒருவன் ஓட ஆரம்பித்தால் அந்த அச்சம் கனநேரத்திற்குள் ஒட்டுமொத்த படையிலும் பரவும். யானை படை தளபதி சட்டென அனுமானித்து களத்தை விட்டு வெளியேற உத்தரவிட்டான். மூத்த பிடாரனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. நாகர்கள் அம்பு எய்தியபடி முன்னோக்கி வந்து கொண்டிருந்தனர். சேரலர் படை களம் விட்டு ஓடிக்கொண்டிருந்தது. பிடாரன் நடப்பதை அறியாமல் திகைத்து நின்றான். வீரர்கள் உயிர் பிழைக்க வெறி கொண்டு ஓடினர். என்ன என்பது விளங்கவில்லை. தாமதிக்க கூடாது என முடிவெடுத்த மூத்த பிடாரன் முன்களத்தை நோக்கி விரைந்தான். பதுமன் அடுத்து என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் தந்தை இருக்கும் இடத்தை நோக்கி மேலேறினான். பெருஞ்சேரல் முகட்டின் மேல் இருந்தபடி களத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவனது படை பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்தது. சின்னஞ்சிறிய நாகர் கூட்டம் முன்னோக்கி வந்து கொண்டிருந்தது. பதுமன் வந்து தந்தையோடு இணைந்தான். எந்தவித முடிவும் எடுக்காமல் மூத்த பிடாரனுக்காக அவர்கள் காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து மூச்சிறைக்க ஓடி வந்தான் மூத்த பிடாரன். மேலெல்லாம் அலங்கோலமாய் இருந்தது. எள்ளுச்செடியில் உற்பத்தியாகும் கண்ணுக்கு தெரியாத கொடுநாகம் குருதிப்பனையன் அம்புகளோடு இணைந்து அவை வந்து கொண்டிருந்தன என்று தன் மீது பாய்ந்த அம்பை கையில் ஏந்தியபடி கூறினான். பெருஞ்சேரலன் நடுங்கி போனான். இப்போது என்ன செய்யலாம்? பதில் சொல்லும் ஆற்றல் குறைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் உள்ளுக்குள் பாயும் நஞ்சின் வேகத்தை கணித்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். அப்போது பாய்ந்து வந்த அம்பு ஒன்று அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் குத்தியது. மூத்த பிடாரன் சொன்னான், இந்த குன்றில் மட்டுமே அவர்களின் குடி இருக்கிறது. இன்று இரவோடு இரவாக குன்றை சுற்றி வளையமிட்டு தீயிடுங்கள்.
தீயில் இருந்து மீள அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நாகர் இனம் முழு முற்றாக அழியும். பெருஞ்சேரல் சற்றே தயங்கி சிந்தித்தான். மூத்த பிடாரன் சொன்னான், ஒரு முறை தாக்கிவிட்டு பாதியில் விட்டால் அவர்கள் உங்களை அழிக்காமல் விடமாட்டார்கள். எனவே முழுமையும் அழித்து விடுங்கள். பெருஞ்சேரலின் உடலெல்லாம் அச்சம் பரவி இருந்தது. அவனது தயக்கத்தை கணித்தபடி பிடாரன் வாய்க்குளறிச் சொன்னான், அவர்களை அழித்தால் மட்டுமே உங்கள் இரண்டாவது மகனின் ஆட்சி காலம் நிலைத்திருக்கும். முதல் மகன் பதுமன் இருக்கும்போது ஏன் இவன் இரண்டாவது மகனை பற்றி சொல்கிறான் என்ற அதிர்ச்சியோடு பெருஞ்சேரல் திரும்பி பதுமனை பார்த்தான். பெருஞ்சேரலின் கதறல் காதில் சன்னமாக விழுந்தது. கேட்டபடியே மண்ணில் சரிந்த மூத்த பிடாரனின் வாய் முணுமுணுத்தது. ஒரு முழம் அளவில் கிளைகளில் தொங்கியபடி வாய் பிளந்து இருக்கும் மனிதனை கண்டால் தாவிக் கடிக்கும் உச்ச நஞ்சு கொண்ட பச்சிலை விரியன். சிறிது நேரத்திற்கு முன் பாய்ந்து வந்த அம்பிலிருந்து விலகி தாவி பதுமனின் தொண்டையை கவ்வியது. வாயில் நுரை தள்ளியபடி இருந்தது. ஆனாலும் மூத்த பிடாரனின் உடலில் இருந்த நஞ்சு முறி மருந்துகள் அவனை விரைவில் சாகவிடவில்லை. அன்று இரவு எருக்கு மலையை சுற்றி தீ மூட்டப்பட்டது. மூத்த பிடாரனின் கண் முன் எருக்கு மலை முழு முற்றாக எரிந்தது. அதன் மஞ்சள் வெளிச்சத்தில் நாகர்கள் துடித்துடித்து செத்தனர். நாகர்களின் அழிவோடு பிடாரனின் வாழ்வும் முடிந்தது. கதை கேட்டுக்கொண்டிருந்த கபிலருக்கு உயிர் உறைந்து விடுவது போல் இருந்தது. ஆனால் கதையை விட அவரை உலுக்கியது கண்ணுக்கு முன்னால் காணும் காட்சி. நெருப்பு அணைந்த பிறகு கங்குகளின் மீதுதான் இறங்குவார்கள் என்றுதான் அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் புதிதாக 2 காதல் இணையர்கள் கை புணர்ந்து ஆடியபடி நெருப்பை நோக்கி நகர்ந்தனர். நெருப்பின் அனலில் நின்றாடப் போகிறார்கள் என கபிலர் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் எரியும் நெருப்புக்குள் நுழைந்தனர். கபிலருக்கு குருதியோட்டமே நின்று விடுவது போல் இருந்தது. மனிதர்கள் உயிரோடு நெருப்புக்குள் இறங்குவதை கண்களால் காண முடியவில்லை. நெருப்புக்குள் இறங்கியவர்கள் சுழன்று கைகளை வீசிய போது உள்ளிருந்து தீப்பொறிகள் 4 புறங்களிலும் தெரித்தன. அவர்கள் ஆடுகிறார்களா, எரிகிறார்களா புரியாத நிலையில் கண்ணிமை செருக மயங்கி சரிந்தார் கபிலர். அத்தியாயம் 20. அது ஆதி பழங்காலம். எந்த ஆண்டிலும் இல்லாதவாறு கோடை வெயில் உக்கிரம் கொண்டிருந்தது. எங்கும் இலை தலைகள் காய்ந்து சருகாக கிடந்தன. நிலத்தின் வெக்கை எலிவலைக்குள் கூட நாகங்களை இருக்க விடவில்லை. மனிதர்களின் பாடு அதனினும் மோசமாக இருந்தது. ஒரு கொடும் பகலில் எருக்கு மலையின் தென் திசையில் காட்டுத்தீ பரவியது. பற்றிய வேகத்தில் மலையின் அடிவாரம் முழுவதும் நெருப்பு பரவியது. மலையின் மேல்புறத்தில் குடியிருக்கும் நாகர்கள் பரவி வரும் நெருப்பை பகல் முழுவதும் அறியவில்லை. சூரிய வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் அவர்கள் பகலில் குடிலை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளனர். அனல் அலையலையாக மேலேறி வர அது வழக்கமான ஒன்றுதான் என்று நினைத்தனர். சூரியன் இறங்கிய பிறகே அவர்கள் வெளியேறி வந்தனர். கரும்புகை விண்ணை நோக்கி எழுந்த வண்ணம் இருந்தது. எருக்கு மலையின் நாலாபுறங்களிலிருந்தும் சருகுகள் பற்றி எரிய தீயின் நாவுகள் சுழன்று மேல் நோக்கி பாய்ந்து வந்தன. மலையின் எந்த திசை வழியாகவும் வெளியேற முடியாத நிலை உருவாகிவிட்டது. இருக்கும் ஒரே வழி மலையின் மேற்கு முகப்பிலே இருக்கும் கரும் பாறை மடிப்புகளும் அவற்றில் ஆங்காங்கே இருக்கும் குகைகளும்தான். நாகர்கள் எல்லோரும் குடிலை விட்டு அகன்று குகைகளில் நுழைந்தனர். உயிர் தப்பிய மகிழ்வு யாரிடமும் இல்லை. மலை முழுவதும் இருந்த நாகங்கள் நெருப்பில் அழிந்திருக்குமே, அவற்றை காப்பாற்ற முடியாமல் நாம் மட்டும் பிழைத்து என்ன ஆகப் போகிறது என்ற மனநிலைதான் எல்லோருக்கும். காட்டு தீ 6 நாட்கள் எரிந்தது. காற்று வீச வீச நெருப்பின் வெக்கை நாலாபுறங்களிலும் சீறிக்கொண்டிருந்தது. கரும்பாலைகள் பிளவுண்டன. இரவும் பகலும் நாகர்கள் அழுகையை நிறுத்தவே இல்லை. ஒரு நள்ளிரவில் முதுமகள் ஒருத்தி குகையை விட்டு சற்று தள்ளிப்போய் பாறையின் மீது அமர்ந்து நெருப்பு கோலமாக தகதகத்து கிடக்கும் காட்டை பார்த்தபடி இருந்தாள். அந்த இடத்தின் சூட்டில் யாரும் ஒரு கண்ணிமை பொழுது கூட நிற்க முடியாது.
அவள் எப்படி இவ்வளவு நேரம் நிற்கிறாள் என மற்றவர்களுக்கு புரியவில்லை. அவள் கண்களில் உயிரில்லை. எங்கும் தகிக்கும் கங்குகளே இருந்தன. நிலை கொண்ட மரங்கள் எவையும் இல்லை. நெருப்பு மரங்களை முறுக்கி திரிகியது. இரவில் எரிந்து சரியும் மரங்களை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அங்கும் இங்குமாக மரங்கள் வெடிக்கும் ஓசை நின்றபாடில்லை. கருநாகத்தின் சீற்றம் என வெடிப்புற்ற மரங்கள் நெருப்பை கக்கின. முதுமகள் அழும் கண்களை துடைத்தபடி பாறையை விட்டு எழுந்தாள். எழும்போது தொலைவில் தகித்து கொண்டிருக்கும் நெருப்பின் பரப்பில் ஏதோ ஒரு வேறுபாட்டை உணர்ந்தாள். அது என்னவென்று அவளுக்கு பிடிபடவில்லை. அந்த இடத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒன்றும் தெரியவில்லை. எங்கும் கங்குகள் கண் விழித்திருந்தன. இந்த கொடும் இரவில் எதை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்ற நினைப்போடு எழுந்தாள். மீண்டும் அந்த இடத்தில் ஏதோ ஓர் அசைவு தெரிந்தது. கண்களை கூர்மையாக்கி உற்று பார்த்தாள். கங்குகளின் உள் நெருப்பு காற்றின் போக்குக்கு ஏற்ப கூடி குறைவதால் ஏற்படும் அசைவுகள் நம்மை தொந்தரவு செய்கின்றன என நினைத்தபடி குகையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சிறிது தொலைவு நடந்தவள் மனம் பொறுக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த இடத்தை உற்று பார்த்தாள். கங்குகளின் மீதான அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படத் தொடங்கின. அவளின் கண்கள் இமைகளை இறக்காமல் உற்று பார்த்தபடியே இருந்தன. நம்பவே முடியாத பேரதிசயம் ஒன்றை அவள் உணரத் தொடங்கினாள். உடலெங்கும் வியர்த்து அடங்கியது. அது உண்மைதானா என்ற கேள்வியை மனம் மீண்டும் மீண்டும் எழுப்ப அசையாமல் பார்த்தாள். உண்மைதான், என் கண் கொண்டுதான் அதை பார்க்கிறேன் என்பதை அவள் நம்ப தொடங்கினாள். நெருப்பு எரிவது அடங்கி கங்குகள் மட்டும் கனன்று கொண்டிருந்த ஓரிடத்தில் சாம்பல் படிந்த கங்குகளின் மீது ஒரு நாகம் ஊர்ந்து போவது போல் இருந்தது. உற்று பார்த்தாள் அவள். கண்ணிமைக்கும் நேரத்தில் கங்குகளை கடந்து நெருப்பு அணைந்த இருள் பகுதிக்குள் நுழைந்தது அந்த நாகம். முதுமகள் குகையை நோக்கி ஓடினாள். கத்தியபடி இந்த உண்மையை சொன்னாள். இந்த கொடும் நெருப்பால் 6 நாட்கள் சூழப்பட்ட இந்த நிலையில் எல்லோரும் மனம் சிதைந்தே இருக்கிறோம். முதுமகள் அதிக சிதைவுக்கு உள்ளாகிவிட்டாள் என்று மற்றவர்கள் நினைத்தனர். அவளோ இல்லை, நெருப்பின் மீது நாகம் ஊர்ந்து செல்வதை நான் பார்த்தேன் என கத்தி முறையிட்டாள். எல்லோருக்குமான ஆசையே மண்ணின் அதிசய உயிரினமான நாகங்கள் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதுதானே. குலத்தின் முதுமகளுக்கு அது இருக்காதா என்று ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லினர். முதுமகள் ஆறாத சினம் கொண்டாள். மறுநாள் இரவு எல்லோரையும் அவள் அமர்ந்திருந்த பாறைக்கு அழைத்து வந்தாள். தாங்க முடியாத வெக்கைக்கு நடுவே இரவு முழுவதும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். நேற்று போல் கங்குகள் பெரும் அனலோடு இல்லை, சற்றே குறைந்திருந்தது. ஆனாலும் உள் நெருப்பு இரவானதும் கண்கள் விழித்து தகித்தது. ஊரே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது. கரும்புகை இடைவிடாது வந்து முகத்தில் அரைந்தது. பொழுது நள்ளிரவை தாண்டியது. அவர்கள் தலைமுறை தலைமுறையாக வாழும் காட்டை சுழற்றி தின்ற நெருப்பு இப்போது சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்தது. இந்த கொடும் காட்சியை இரவும் பகலுமாக பார்த்து கொண்டிருந்தால் எல்லோருக்கும் மனம் சிதைந்துதான் போகும். வாருங்கள், குகைக்குள் ஒடுங்குவோம் என்று சொல்லி பெரியவர் ஒருவர் எழுந்தவுடன் அனைவரும் எழுந்து குகையை நோக்கி புறப்பட்டனர். முதுமகளுக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. இனி இவர்களை நிறுத்த முடியாது என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. அவளும் உடன் நடக்கத் தொடங்கினாள். எல்லோரும் பாறையை விட்டு அகன்ற பிறகு ஒரு சிறுவன் மட்டும் எதிர் திசையில் பார்த்தபடி அசையாமல் நின்று கொண்டிருந்தான். மற்றவர்கள் அவனை சத்தம் போட்டு அழைத்தபடி குகை நோக்கி நடந்தனர். சிறுவனின் குரல் மெல்லியதாகத்தான் கேட்டது. எல்லோரும் அருகில் வந்து அந்த திசை நோக்கி பார்த்தனர். வியப்பால் விழிகள் பிதுங்கி கொண்டிருந்தன. கூட்டத்தினர் மூச்சு விடும் சத்தம் கூட கேட்கவில்லை. உறைந்து போன நிலையில் அதை பார்த்து கொண்டே இருந்தனர். கண்ணீரை துடைத்தபடி முதுமகள் மட்டும் குகையை நோக்கி நடந்தாள். அதன் பிறகு பல காலம் அந்த ரகசியத்தை கண்டறிய முடியாமல் நாகர்கள் தவித்து போயினர். கங்குகளின் மீது பாம்புகளால் எப்படி ஊர்ந்து போக முடிந்தது? விடை தெரியாமல் இருந்த கேள்விக்கு முதுமகள்தான் ஒரு நாள் விடை கண்டாள். அந்த மலையின் தென் திசை பாறை இடுக்குகளுக்குள் ஓர் இடத்தில் தீக்களி உள்ளது. அதில் புரண்டு மேனியெல்லாம் தீக்களி அப்பியபடி
நாகங்கள் நெருப்பை கடந்துள்ளன என்று அறிந்தாள். அது உண்மையா என்பதனை அறிய முதலில் தானே உடல் எங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் இறங்கப் போவதாகச் சொன்னாள். முதுமகள் வாக்கை தட்ட முடியாமல் பெருமரங்களை வெட்டி வீழ்த்தி தீயை உருவாக்கினர். ஆடை துறந்து உடலெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் நுழைந்தாள் முதுமகள். நாகர்கூட்டத்தின் உயிர் நாடி ஒடுங்கியது. அவள் உள் நுழைந்தபோது வீசிய காற்று தழலை கிளர்ந்தெழச் செய்தது. குலத்தின் முதுமகள் நெருப்பில் மறைந்தாள். கன நேரத்தில் பதறிய ஆண்கள் தண்ணீர் கொண்டு ஊற்றி நெருப்பை அணையுங்கள் என்று கத்த, பெண்களோ முதுமகள் வாக்கை மீற அனுமதிக்க மாட்டோம் என்று தீயை காத்து நின்றனர். சூழ்கொடி என படர்ந்திருந்த நெருப்பின் கிளைகளை விலக்கி வெளியே வந்தாள் அவள். உறைந்து நின்றனர் நாகர்கள். எண்ணெய்க்குள் நீர் நுழைய முடியாததைப் போலத்தான் இந்த தீக்களியை தாண்டி தீ நுழைய முடியாது. சொல்லியபடி நடந்தாள் முதுமகள். நிர்வாண நிறைச்சுடரை அழைத்து கொண்டு நீராட சென்றனர் நாகினிகள். நடக்கும்போது அவள் சொன்னாள், நெருப்பு கண்களுக்குள் படாமல் பார்த்து கொள்ளுங்கள், அவ்வப்போது கண்கள் திறந்தால் போதும். அவளின் குரலை கண் விழித்து கேட்டுக்கொண்டிருந்தன நாகங்கள். தழல் மாலை சூடி வந்தவளின் மேனியெல்லாம் நீரூற்றி நீர்மாலை சூடினர். பெருஞ்சேரலின் படை எருக்குமலையை சூழ்ந்து எரியூட்டிய போது நாகர்கள் பலரும் போரிட்டு மாண்டுள்ளனர். மிஞ்சியவர்கள் உடல் எங்கும் தீக்களி பூசி அந்த நெருப்பில் இருந்து வெளியேறி பரம்புமலை வந்து சேர்ந்தனர். அப்போதிருந்து அவர்களின் குல வழக்கப்படி கொற்றவை கூத்தில் கைப்புணர்ந்தாடும் துணுங்கை கூத்து நிகழ்கிறது. புதிய இணையர்கள் தங்களின் மேனி எங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் நுழைந்து தழல் மாலை சூடுவர். கபிலரின் உடல்நிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய இரவுக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமானது. பகல் முழுக்க தனது மாளிகையில் படுத்தபடி ஏதேதோ பிதற்றினார். உடல் மிகவும் சூடேறி இருந்தது. செய்தியை கேள்விப்பட்டு பாரி வந்தான். மருத்துவர்கள் மருந்துகள் தந்தனர். அவர்கள் போன பிறகு பாரி தழல் மாலை சூடும் நிகழ்வை விளக்கிச் சொன்னான். அதை முழுமையாக அறிந்த பிறகுதான் கபிலரின் மனம் நிதானமடைந்தது. 3ஆம் நாள் சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும், நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள்தான் செவி சாய்க்கவில்லை என்றான் பாரி. எனது உடல் ஈடு கொடுக்க மறுக்கிறது, மனம் உடலை பொருட்படுத்த மறுக்கிறது. அவர் சொன்னதை பற்றி பாரி சிந்தித்து கொண்டிருந்தான். கபிலர் தொடர்ந்தார். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் அழிந்த குலங்கள் பற்றி நான் கேள்விப்பட்ட கதைகள் இங்கு உயிர் கொள்கின்றன. மனிதர்கள் வரலாற்றுக்குள்ளிருந்து இறங்கி வருகிறார்கள். இந்த மண்ணெங்கும் சிந்தப்பட்ட குருதியும் கண்ணீரும் உளராமல் உனது உள்ளங்கையில் இருக்கின்றன பாரி என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கபிலரின் குரல் உடைந்தது. பாரிக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. இந்த கண்ணீருக்கும் குருதிக்கும் பரம்பு கடமைப்பட்டுள்ளது என்று மட்டும் சொன்னான். சிறிது நேரம் பேச்சற்ற அமைதி நீடித்தது. நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள், நான் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி. உன்னிடம் இன்னொன்று கேட்க வேண்டும். என்ன என்றான் பாரி. நான் முதலாக கொற்றவை கூத்து பார்க்கிறேன். தழல் மாலை சூடலை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் நீ காலங்காலமாக அதை பார்த்து கொண்டிருப்பவன். அப்படி இருக்க அவர்கள் நெருப்புக்குள் இறங்கும்போது உனது உடல் நடுங்கியது ஏன்? உனது கண்கள் ஏன் கலங்கின? கபிலரின் கேள்வி பாரிக்கு பெரும் வியப்பை கொடுத்தது. நெருப்பாடல் கண்டு கூட்டமே உறைந்து போயிருந்த வேளையில் தன்னை எப்படி இவ்வளவு கூர்மையாக கவனித்தார்? எழுந்த பாரி கபிலரின் அருகில் உட்கார்ந்தான். அவனது முகத்தில் இவ்வளவு நேரம் இல்லாத ஓர் இளம் சிரிப்பு ஓடி மறைந்தது. பாரி சொன்னான், நேற்று தழல் மாலை சூட 3 இணையர்கள் நெருப்புக்குள் இறங்கினர் அல்லவா? நெருப்புக்கு பின்புறம் இருந்து உடலெல்லாம் தீக்களி பூசிக்கொண்டு இறங்குபவர்களை நெருப்புக்கு முன்புறம் உட்கார்ந்திருக்கும் நம்மால் எளிதில் அடையாளம் காண முடியாது. நேற்றும் அப்படித்தான். ஆனால் 3வது இணை உள்ளிருங்கும் போது அந்த ஆண்மகன் யார் என எனக்கு தெரியவில்லை. ஆனால்
அந்த பெண்மகள் யார் என்று எனக்கு தெரிந்தது. கன நேரத்தில் கண்டறிந்தேன். அது யார் என கேட்ட கபிலருக்கு பாரி சொன்ன பதில் அவரை மட்டும் அல்லாமல் நம்மையும் அதிர வைக்கும். அப்படி என்றால் அது யார்? சிறிது இடைவெளியில் கேட்போமா? நன்றி நண்பர்களே.